அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக திமுகவினர் புகார் தெரிவித்துள்ளனர். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசி வரும் சீமானை கைது செய்ய வேண்டும் என்று திமுக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திமுகவினர் புகார் அளித்துள்ளனர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுகவினர் அடுத்தடுத்து புகார் அளித்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக திமுகவினர் புகார் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்று, அதாவது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய மாவீரன் அழகுமுத்து கோன் அவர்களின் 314வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு மற்றும் பல்வேறு கட்சிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அதே வேளையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கருணாநிதி பற்றி சமூக வலைதளங்களில் பேசியதற்கு சாட்டை துறைமுறைகளை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது வன்மையாக கண்டித்தக்கது என்றும் பேசிய சீமான், நான் இதே போன்று கருணாநிதி பற்றி பாட்டு பாடுகிறேன், முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நடராஜன் என்பவர் நேற்று காவல் ஆணையர்கள் புகார் மனு அளித்திருந்தார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி சாட்டை திருமணு கைது செய்ததற்கு எதிராக அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு சண்டாளன், துரோகி என அவதூறாக பேசியதாகவும், மேலும் சண்டாளன் என்கிறது வார்த்தை பட்டியலத்தை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்த மக்களை குறிப்பிட்டு இழிவுபடுத்தும் நிலையில் இது இருக்கிறது. அது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பிரவீன்குமார் என்பவரும் இதே போன்ற ஒரு புகாரானது அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதுக்குண்டான செய்தி, அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது வீடியோ காட்சியில் தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணைக்கு அவர் அழைத்து விசாரணை செய்ய உள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.